ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன் எழுதின பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் என்னென்னா வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் எல்லாம் கவிதை எழுதுறதுக்கு இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இவரை கவர்ந்ததாகவும், அதே என்னென்னா நம்ம தமிழ் மக்களுக்காக தமிழருடைய இன்னல்களை தீர்க்கும் வழிகளை கவிதையாக நான் வடிக்கிறேன். உங்களை ஃபஸ்ட்டு சொல்கிறத விட என்னென்னா என்னோடய தமிழ் மக்களுக்காக நான் கவிதை எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வரியை இவர் எழுதியிருப்பார். பாரதிதாசன் பாடல்கள் ஃபஸ்ட்டு என்ன பாடல் பார்ப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இவர் ஃபஸ்ட்டு என்ன கவிதை எழுதலான்னு ஏடு எடுக்கிறாராம். அப்படி ஏடு எடுக்கும்போது என்னென்னா வானம் சொல்லுது. அதுக்கப்புறம் என்னென்னா நீரோடைகள், தாமரைகள் இவங்கெல்லாம் என்னை கவிதையாக எழுதுங்க அப்படிங்கிறாங்க. நீரோடையும் தாமரையும் எங்களை கவியாக ஓவியமாகவே வரையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து காடும் இங்கே கழனின்னு கொடுத்துருக்காங்களா, கழனினா வயல். அடுத்து கார்முகில் அப்படின்னா என்ன கருநிற மேகங்களை குறிக்கக்கூடியது. அப்போ காடு, வயல், கருநிற மேகங்கள் இதெல்லாம் இவரோட கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்ன கவிதையில் இடம்பெறத்துக்கு செய்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா ஆடு மயில் போன்ற பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன அன்பினை கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசும், தோகை மயில் வரும் அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரைக என்னும், கோலங்கள் யாவும் மலை மலையாய் கூவின என்னை இவற்றிடையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோலைகள் குளிர்ந்த தென்றல்லாம் அங்கே என்ன வருது. அதே போல் என்ன ரொம்ப என்ன பசுமையான தோகைகளுடைய மயில்களும் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது, அன்னங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கம் போல் ஒளி வீசக்கூடியது எது அப்படின்னா பரிதி. அந்த பரிதி என்னென்னா மாலை பொழுதில் மேற்கு திசையில் விடும். அதுவுமே என்னென்னா அங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா வேல் ஏந்திய வீரர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன மலை போன்ற எங்களுடைய தோள்களோட அழகுனெல்லாம் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அழகிய காட்சிகளையும் என்னென்னா கவிதையாக எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குற மாதிரி இங்கே பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாகியன் ஆவியில் கலந்ததுவே, இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கவிதை எழுதுறதுக்கு நான் ஏடு எடுத்தோன்னே சொன்னாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் அறியாமையில் தூங்கி கிடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அவங்க மனசில் என்னன்னா இரக்கத்தை உண்டாக்கி நான் கவிதை எழுத போகிறேன், அதுக்காக இந்த இன்பத்தமிழ் கல்வியை நான் எழுதுகிறேன், அதன் மூலயமா அவங்கள என்ன அந்த தமிழ் கல்வியை கற்ற நிலையை ஏற்படுத்திடுவேன். அப்படி ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பங்களை நீக்கிட முடியும், நெஞ்சில் தூய்மையும் உண்டாகும், வீரமும் உண்டாகும் அப்படிங்கிறத என்ன இங்கே பாடல் வரியாக பாரதிதாசன் பாடல் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே பிக்சர்லேயும் ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க, இயற்கை நேச்சரை சொல்கிற மாதிரி. அடுத்து சொற்பொருள். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். வெறுப்பு அப்படிங்கிறது என்ன மலையை குறிக்கக்கூடிய சொல்லி, இது நல்லா பார்த்துக்கோங்க. வெறுப்பு அப்படிங்கிறது மலை. கழனி அப்படின்னா வயலை குறிக்கும். நிகர் அப்படிங்கிறதுனா சமம். பரிதி அப்படின்னா கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. கார்முகில் அப்படின்னா மலை மேகத்தை தான் கார்முகில்னு சொல்கிறாங்க. துயின்றிருந்தார் அப்படிங்கிறது உறங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்கள்லாம் அறியாமையில் உறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார். நூல்வெளின்னு பார்க்கும்போது பாரதிதாசன் 1891 பிறந்திருப்பார். 1964 இவர் இறந்திருப்பார். இவரோட இயற்பெயர்னு பார்க்கும்போது சுப்புரத்தினம் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர்.
இவர் வந்து என்ன கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என வந்து பன்முக ஆற்றல் கொண்டவராக வந்துட்டு பாரதிதாசன் இருக்கார். இவருடைய பல நூல்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் இதெல்லாம் வந்துட்டு இவருடைய நூல்களாக வந்து கருதப்படுது. இவருடைய நாடக நூல் ஒன்று, அது வந்து என்னென்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. எந்த வருஷம்னா 1969 என்ன நாடக நூல் அப்படின்னு பார்க்கும்போது பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. அடுத்து பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தான் வந்துன்னா தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற வந்துன்னா பாடல் வந்து இங்கே வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து இவருடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு பார்க்கும்போது பாண்டியன் பரிசு, எதிர்பாரா முத்தம் அப்படிங்கிற அதுவும் வந்துட்டு அவருடைய நூல்கள் தான். அது வந்து என்ன குறுங்காப்பியமாக கருதப்படுது. அதுக்கப்புறம் வந்து என்ன தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன கண்ணாடி இலக்கியம்னு சொல்லிட்டு அந்த தமிழ் இயக்கத்தை வந்து சொல்லுவாங்க. 1 மார்க்கு. பெண்களுக்கு வந்து நிகராக பாரதிதாசன் கூறினது எது அப்படின்னா வந்து மயில் போல் வந்துட்டு பெண்கள் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மயில். பின்னொரு சொல் வந்து மலையை குறிக்கக்கூடிய சொல் வந்து பார்க்கும்போது வெறுப்பு. ஏடு எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து பிரித்தோன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்று இருந்தார் அப்படிங்கிறது வந்து என்ன பிரிக்கும்போது துயின்று கூட்டல் இருந்தாருங்கிறது கிடைக்கும். என்று கூட்டல் உரைக்கும் சேர்த்தல்னா என்று உரைக்கும் அப்படிங்கிறது கிடைக்கும். கல்னினா வயல், நிகர்னா வந்துட்டு சமம், பரிதி அப்படின்னா வந்து கதிரவனை குறிக்கும், முகில் அப்படிங்கிறது வந்து மேகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.